பறவை வடிவ சிவலிங்கம் அமைஞ்சிருக்கும் ஒரு அதிசய கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் கோவையை அடுத்த அன்னூர் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது கோயில் சின்ன கோயில் மாதிரி இருக்குங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோயிலாக கட்டமைச்சிருக்காங்க. இந்த பகுதியில் வசிக்கிறவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நன்கொடை வசூலித்து இந்த ராஜகோபுரம் உள்ள அனைத்து கோயிலையுமே புதுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவத்தலங்களிலே ஒரு தலை சிறந்த சிவதலமாக இந்த சிவன் கோயில் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கும் சிவலிங்கம் பறவை வடிவ லிங்கமாக காட்சியளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மேற்கு நோக்கிய திசையில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதால் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை தரிசனம் செய்தால் 1000 சிவன் கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். எவ்வாறு கழுகு தொலைதூரத்திலிருந்து தன் இரையை சரியாக பார்த்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் இந்த இடத்திலிருந்து நாம் செய்த பாவங்களை சிவபெருமான் பார்க்கிறார் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்தால் நாம் தெரிந்தே செய்த தவறுகளாக இருந்தாலும் அந்த பாவங்களிலிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதும் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. நீங்களும் கோவை பகுதியில் இருந்தால் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு கோயிலுங்க. சாட்டர்டே சண்டே உங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா அவ்வளவு மனசுக்கு நிறைவாக இருக்கும். நீங்களும் சென்று சிவபெருமானோட ஆசி